அன்னைக்கு 1960களில் அந்த பராசக்தி என்ன கருத்து பேசுற படம்ன்றீங்க? அது தமிழர்களுக்கு ஆதரவான படமா இல்ல எதிரான படமா? அது தமிழருக்கு ஆதரவான படம் தான். தமிழர் உரிமை பேசப்பட அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே திராவிட கட்சி தான் இருக்கு இன்னைக்கு. அதே திராவிட இல்ல, அவர்கள் தான் விழுங்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன். சினிமாக்கள் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப கேரளாவில் ஒரு படம் இருக்குன்னா, கேரளாவில் இருக்கிற படம் கேரளாவில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் சரி, பிற சமூகமும் சரி, எல்லாம் ஒரு சேர அந்த மாநிலத்துடைய பிரச்சனை பேசுவாங்க. இங்க எப்படி இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய பிராமணர் சமூகம் எப்படி இருக்குன்னா, தமிழர் பிரச்சனையை அவர்கள் பேச மாட்டாங்க. அவர்கள் பேசுகிற எல்லாமே எப்படி இருக்குன்னா, தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை கொஞ்சம் விதைச்சிட்டு தான் போவாங்க. அதான் கன்னத்தில் முத்தமிட்டால். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தை நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னா, கன்னத்தில் முத்தமிட்டால அங்கே இலங்கையில போராடியவர்களை நீங்க அவர்கள் மீதே சுமையை தூக்கி வச்சாங்க, குற்றத்தை சுமத்தினாங்க. இந்த மாதிரி தவறுகள் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு எப்படின்னா இலங்கை ராணுவ அதிகாரியுடைய கண்ணோட்டத்தில் ஒரு படம் எடுத்தா அப்படி இருக்கும். அந்த ஒரு பார்வை இருந்துச்சு. இப்ப யாருடைய கண்ணோட்டத்தில் படம் எடுக்கிறோங்கிறது முக்கியம்.